கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். யாத்ராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக அப்படின்னு கர்த்தர் பேசுகிறாரு. மோசையை நோக்கி பேசுகிறாரு. இது ஏன் அது மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால், எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுத்து காப்பாற்றி நிறையா அதிசயங்களை பண்ணி கூட்டிகிட்டு வர்றவர் கர்த்தரே. கர்த்தர் தான் மோசையை நியமித்தார், நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் கர்த்தரோட ஆசை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையோடு பேசுகிறாரு. நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண அப்படிங்கிறாரு. இதில் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நம்ம கூடவே இருக்கணும், நம்ம கூடவே நடக்கணும், நம்ம கூடவே வாழணும், நம்மளோட பேசிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையானது கர்த்தரோட மனசில் அப்போ மட்டும் இல்லை, இப்போ மட்டும் இல்லை, ஏதேன் தோட்டத்திலேயே இருந்தது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் மனுஷனை படைச்சதை எதுக்கு படைச்சார் அப்படின்னு சொன்னால், அவர் நம்ம கூட இருந்து வாழணும், நம்ம அவர் கூட இருக்கணும். அதாவது கர்த்தர் நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறது நம்பர் 1 இருக்குது. நம்ம அவர் கூட நடக்கணும் அப்படிங்கிறது நம்பர் 2 இருக்குது. இது நம்ம புரிஞ்சுக்கிறணும். இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இதில் 1 பெருசா 2 பெருசா அப்படின்னு சொன்னால் 1 தான் பெருசு. 1 தான் முதல்ல வருது அப்படிங்கிறதுனால அதாவது முதல் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் தான் இருக்கிறாரு. அவர் நம்ம கூட வாசம் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரயாசையோ அதாவது ஒரு ரொம்ப ஆசையோட கர்த்தர் மனுஷனை படைச்சார். ஆனாலும் பாவமானது என்ன செஞ்சது, மனுஷனை கர்த்தர்கிட்ட இருந்து தூரம் பண்ணி இருக்குது, தூரமாக அழைச்சிட்டு போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் மனுஷன்கிட்ட இருந்து பாவமும் தூரமாக எடுத்துகிட்டு போகலை. அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவர் நடுவில் நான் வாசம் பண்ண அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறாரு. இதில் எப்படி தெரியுதுன்னு, கர்த்தரோட வாஞ்சை தெரியுது, கர்த்தரோட ஆசை தெரியுது, நம்ம கூடவே வாழணும், நமக்கு ஒருத்தர் தேவை, அதாவது மெய்ப்பர் தேவை, ஆட்டுக்குட்டிக்கு மெய்ப்பர் தேவை. நம்ம இருக்கிற நிலைமை எப்படின்னு சொன்னால், கர்த்தரோட சகாயம் உதவி தேவை. அப்படிப்பட்ட மனுஷங்கள் நம்ம இருக்கிறோம். அதாவது ஒத்தையாக நம்ம வாழ முடியாதுங்க. நம்ம ஒத்தையாக எதுவுமே செய்ய முடியாது. யாராவது கூட இருந்து உதவி பண்ணால் மட்டும்தான் நம்ம நிறைய காரியங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறது இயல்பாகவே நமக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் வாசம் பண்ண அப்படின்னு சொல்லி ஆசையோட பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குங்க அப்படிங்கிறார். இந்த ஆசை நிறைவேறினதா இல்லையா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த ஆசை நிறைவேறினதா இல்லையா, இல்லை இன்னும் இந்த ஆசை நிறைவேறாமே இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தர் இந்த ஆசையை நிறைவேற்றிருக்கிறாரு. நிறைவேற்றி எந்த பாவம் நம்மளை தூரம் பண்ணியிருக்குதோ அந்த பாவத்தை அவரே சுமந்து, அவரே சகித்து, அவரே மரித்து, நம்மளுக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டு செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் எந்திரிச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரே நமக்குள்ளே இருக்கிறாரு. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19 வசனம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19 வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. பாருங்களேன்,
அங்கே பரிசுத்த ஸ்தலத்தை உருவாக்கி அங்கே கர்த்தர் வாசம் பண்ணி அந்த இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினார். இப்போ எப்படின்னு சொன்ன பரிசுத்த ஸ்தலத்தை கர்த்தர் இப்போ நமக்கு உருவாக்குறதுக்கு இல்லை, அவரே நமக்குள்ளே வந்து எப்படி இருக்கிறாரு, தங்கி இருக்கிறாரு அப்படின்னு எழுதியிருக்குது. ஆலயமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தில் எழுதியிருக்குது. அப்படின்னா அதாவது முடிச்சிருவோம். இதில் என்ன எழுதியிருக்குது அப்படின்னு சொன்னால், அவர் நம்ம கூடவே தங்கி இருக்கிறாரு, ஆலயமாக நமக்குள்ளேயே வாழ்கிறார். தங்கி இருக்கிறாரு, நமக்குள்ளேயே ஆலயமாக இருந்து வாழ்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு தடவை யோசிச்சு பாருங்களேன். நமக்குள்ளே அவர் வாழ்கிறாருன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும். அவர் நமக்குள்ளே வாழ்கிறார், நமக்கு தெரிஞ்சாலும் தெரியாமல் இருந்தாலும் நமக்குள்ளே அவர் வாழ்கிறார். வாழ்கிற தேவனாக இருக்கிறாரு, நடத்துகிற தேவனாக இருக்கிறாரு. நம்மளோட வாஞ்சைகளை அவர் அறிந்திருக்கிறாரு, நம்மளோட வேதனைகளை அவர் புரிஞ்சிருக்கிறாரு. அதனால் நம்ம கூடவே அவர் நடக்கிறாரு, வாழ்கிறாரு. அநேக காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். விழுகும்போது தூக்கி எடுக்கிறாரு, அழுகும்போது தேற்றுறாரு, உதவி தேவைப்படும் போது நம்ம கேட்காம இருந்தாலும் அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஏன் அப்படிச்சா, நமக்குள்ளே வாசம் பண்ணுற அவர் நம்மளோட சரீரத்தை ஆலயமாக தேர்ந்தெடுத்து அவர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறார். அதனால் நீங்கள் ஒத்தை அல்ல, கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா வேதனைகளிலும் அவங்க கூடவே இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே மறந்துடாதீங்க. ஆமென்.